வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த வாய் பகுதி இருக்குங்களா அதை வந்து தனியாக ஸ்பிட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளவர் ஷேப்பாக கட் பண்ணிருக்கீங்களா அதில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் லீஃப் மாதிரி விட்டுருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் நீங்கள் 11 மாதிரி இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு லைனாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாப்பில் வந்து கட் பண்ணி நீங்கள் பா ஷேப்பில் அந்த போர்ஷனை வெளிப்பக்கமாக மடிச்சு விடுங்க. அதே மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டும் போடக்கூடாது, பிளைனாக விட்டுறணும். அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் துண்டுகளை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி நல்லா வளைச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த பெயிண்ட்டை இந்த மாதிரி அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய சூப்பரான கீ செயின் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இதை ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்னு, சிசரு, மார்க்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ்லாம் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 2-in-1 ஆர்கனைசராக இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு.